விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தனியார் மண்டபத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. அப்போது அவர் பேசியது, அதிமுக திமுக வேண்டாம் என நினைக்கும் குறிப்பிட்ட சதவீத வாக்காளர்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் புதிதாக வருபவர்களுக்கு வாக்களிப்பார்கள். அவ்வாறுதான் வைகோ, விஜயகாந்த், சீமான் ஆகியோர் வந்தபோது அவர்களுக்கு வாக்களித்தார்கள். அப்படித்தான் விஜய் புதியதாக வந்ததால் அந்த வாக்குகள் அவருக்கு சென்றது. விஜய் பிரபல நடிகராக இருந்ததால் எளிதாக மக்களிடத்தில் சென்றடைந்தார். செய்யவே முடியாத, நடத்தவே முடியாத திட்டங்களை தேர்தலின் போது விஜய் வாக்குறுதி அளித்ததால் விஜய்க்கு வாய்ப்பு கொடுப்போம் என மக்கள் நினைத்த காரணத்தால் விஜய் வெற்றி பெற்றார். விஜய் பெற்றுள்ள வெற்றி நிச்சயமாக நிரந்தரமானது அல்ல. இந்த வெற்றி என்பது காணல் நீர். விஜயை நம்பி சென்றவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைய அனுமதி கேட்கும் காலம் விரைவில் வரும். அதிமுக தூர்ந்து போன கட்சி என முதல்வர் விஜய் பேசுகிறார். இது போன்ற அரசியல் விமர்சனத்தை எல்லாம் கடந்து பழக்கப்பட்ட கட்சி அதிமுக என்பதை வரும் காலங்களில் நிரூபிப்போம். ஜெயலலிதா மறைவிற்கு பின்னர் 4.5 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி சிறந்த ஆட்சியை தந்துள்ளார். தாவேகாவுக்கு வாக்களித்தவர்கள் வேட்பாளர் யாரையும் பார்க்காமல், எதையும் பார்க்காமல், ஒண்ணுமே தெரியாமல் செலுத்தியுள்ள வாக்குகள் அனைத்தும் செல்லாத வாக்குகளாகவே பார்க்க வேண்டும். அதிமுக குளத்து நீர், தாவேகா சுனாமி. சுனாமியில் வெற்றி பெற்றவர்கள் என்றைக்கும் நிலையாக நிற்க முடியாது. எடப்பாடி பழனிசாமியை விட்டு சென்று எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தவர்கள் மீண்டும் எம்எல்ஏ ஆக முடியுமா? அந்த வாக்குகளை வாங்கிய இவர்கள் ராஜினாமா செய்தால் மக்கள் உங்களுக்கு இனிமேல் வாக்களிக்க மாட்டார்கள். அங்கே சென்று மணல் அள்ளி விடலாமா, கல்லை கட்டி விடலாமா, போஸ்டிங் போட்டு விடலாமா என லாப நோக்கத்தோடு சென்றவர்களை பற்றி அவர்களுக்கு தெரியும். மாயாஜால வித்தை காட்டும் இந்த அரசு நிலைக்காது. அதிமுகவிற்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. அதிமுக பலவீனமான இயக்கம் கிடையாது. இயக்கம் வெற்றியை இழந்திருக்கலாம், ஆனால் களத்தை இழக்கவில்லை என கூறினார். நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் இன்பத்தமிழன், சந்திரபிரபா முத்தையா உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கனவு தமிழகம் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் காளிராஜ். நன்றி.